கிளாஸ் ரூமுக்கு போறேன். எஸ், ஒரு ஸ்டூடெண்டா நான் திரும்ப வந்து கிளாஸ் ரூமுக்கு போறேன். அதுக்கப்புறம் புக்காவது இதுவாகுதுன்னு தூக்கி போட்டு படிக்கவே இல்லைன்னா ரியலி ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்குது. திரும்பி ஒரு ஸ்கூல் காலேஜ் டேஸ்க்கு போயிட்டு நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்டா இருந்து சும்மா கவனிச்சுட்டு வந்து இவ்வளவு பசியா தான் எவ்வளவு கஷ்டம் இருக்கும். 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. Hey Fred Vlogs guys, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நான் திரும்ப கிளாஸ் ரூமுக்கு போறேன். எஸ், ஒரு ஸ்டூடெண்டா நான் திரும்ப வந்து கிளாஸ் ரூமுக்கு போறேன். என்னப்பா சொல்ற? ஸ்கூலோ காலேஜோ இல்ல, பட் ஆனா அபிஷியலா என்னோட கெரியர் விஷயமா என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு கோர்ஸ் பண்றதுக்காக நான் வந்து இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கேன். டுடே இஸ் ஃப்ரைடே ஈவினிங். ஃப்ரைடே என்னோட ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேரா வந்து இப்ப புர்ஜுமானுக்கு ஒரு கிளாஸ்ல போய் படிக்கிறதுக்காக போறேன். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வீக்ஸ் கோர்ஸ். லைக் எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 3 hours நான் புக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சா என்னோட கரியர்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேடா, ஒரு பெரிய வேல்யூ கொடுக்கும் இந்த கோர்ஸ். இது வரைக்கும் நான் கோர்ஸ் ஆக்சுவலா நான் பெருசாலாம் ஒன்றும் பண்ணதில்லை. காலேஜ்ல பிஇ முடிச்சதோட சரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புக்காவது இதுவாகுதுன்னு தூக்கி போட்டு படிக்கவே இல்லைன்னா, ஸ்டார்டிங்ல நான் துபாய் வந்தப்போ பேசிக் இன்ஜினியரிங் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வச்சு அங்கேயும் இங்கேயும் ஆன்லைன்ல படித்தேன். பட் ஆனால் அது கோர்ஸ் ரிலேட்டடா கிடையாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி a ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நிறைய பே பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸ்க்கு. இது கிளியர் பண்றது, இந்த எக்ஸாம் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் கொடுத்து கிளியர், ஐ மீன் இன்டர்நேஷனல் எக்ஸாம் எழுதி இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் வரும். இதை நம்ம கிளியர் பண்ணோம்னா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு கோர்ஸ் இது. பட் எனிஹவ், நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி ஒரு கிளாஸ் ரூம்ல போயிட்டு கிளாஸ் லெக்சரர் எடுக்கிறத கவனிச்சு நான் கிளாஸ் படிக்க போறேன் காய்ஸ். ரொம்ப குஷியோ. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு என்னால ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும்னு தெரியல. பட் ஆனா ரியலி எப்படி சொல்றது, அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம காலேஜ் முடிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது எப்படா இந்த ஸ்கூல் முடியும், காலேஜ் படிக்கும் போது எப்படா இந்த காலேஜ் முடியும், அதெல்லாம் முடிச்சுட்டு எப்படா வேலைக்கு போவோன்னு இருக்கும். ஆனா வேலைக்கு வந்து உட்கார்ந்து ஒரு 3 மாசத்துலயே தோண ஆரம்பிச்சிடும், ஆஹா இதுக்கு ஸ்கூலு காலேஜே தேவலாம் போலயே, நல்லா இருந்தது லைஃப், வேலைக்கு வந்துட்டு சாகுறவுமே போட்டு படுத்துறானுங்களே, பாடாப்படுத்துறானுங்களே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணி 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட், திரும்பி கிளாஸ் போனா எப்படி இருக்கும்ட்டு. பெட்ரோல் போட்டு 5 மணிக்கு கிளாஸ். எனக்கு இங்கேருந்து டியூரேஷன் காமிக்கிறது பாருங்க, 4:51 அங்கே போய் ரீச் ஆவேன். A few moments later. பில்டிங் உள்ள வந்தாச்சு. 6th floor. ஸோ கைஸ், கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வர நல்லா ரிஃப்ரெஷ்டாக இருக்கு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, தூக்கம் வந்துச்சு தான், பட் ஆனால் அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் வரல. இட் வாஸ் குட், ரிஃப்ரெஷிங், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஹோப் இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ், நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரியலி ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்குது. திரும்பி ஒரு ஸ்கூல் காலேஜ் டேஸ்க்கு போயிட்டு நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணா எப்படி இருக்கும், ஓகே நம்ம லைஃப்ல ஏதோ சாதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இட் வாஸ் அ ஹாப்பி, குட், பாசிட்டிவ் ஸ்டார்ட்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see இதுக்கப்புறம் எப்படி போகுதுங்கிறத. முதல் கிளாஸ் தான் இது. இதே மாதிரி இன்னொரு 12-13 வாரம் போகணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். இதை வந்து ஜஸ்ட் ஒரு vlog உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். கிளாஸ் எடுத்த டீச்சர் கூட இவ்வளோ, ட்ரெயினர் கூட இவ்வளோ சாப்பிட்ருக்க மாட்டாரு பசியா. ஸ்டூடெண்டா இருந்து சும்மா கவனிச்சுட்டு வந்து இவ்வளோ பசியா தான். எவ்வளவு கஷ்டம் இருக்கும். 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. அவர் பேசுறதே அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கு.
அவர் பேச பேச சினாரியோவா நானும் யோசிக்கிறேன். ஓகே, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இவ்வளோ பில்டப் பண்ணி கிளியர் மட்டும் பண்ணல எக்ஸாமு. இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரியும்ல. இதே மாதிரி செமி கிரேவியா எனக்கு வந்து தால் பண்ணி கொடுத்தமைங்க 10-20 சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் வீட்டில். எங்கள் அம்மா பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அம்மாவோட தால் சாப்பிட்டுக்கே இல்லையா? அதாவது நான் பண்ணுறப்போலாம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஒரு தால் சாப்பிட்டோன்னே என் சமையல கிரிட்டிசைஸ் பண்ணுறதும், கிரிட்டிசைஸ் பண்ணல, அம்மாவோட சமையலோட கம்பேர் பண்ணுறதும். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எல்லாரும் இதுல கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கத்தரு. அப்படி சொல்ல. இந்த மாதிரி இல்ல நீ சொல்லிட்டப்பா. இந்த மாதிரி பதிவாயிருக்கு. இந்த மாதிரி தால் பண்ணி காமினா இல்லப்பா, பதிவாயிருச்சுப்பா. அது வெரைட்டியா தால்ஸ் பண்ணி அதுல ஒன் ஆஃப் தி தாலா எனக்கு இந்த டேஸ்ட் இல்ல, கடைசியாக வந்து பதிவாயிருச்சு. ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. எல்லாம் நோட் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன எஃபர்ட் போட்டு பண்ணாலும் வேஸ்ட். கை பக்கம் அளவுக்கு போதும் எல்லாம் பதிவாயிருக்கு. A few hours later. இதுதான் எங்களோட ஒரு காலத்துல வந்து எங்களோட ஃபேவரட் ரூட். இந்த பிரிட்ஜ், இந்த சைடு, இந்த பிரிட்ஜ் எப்படி சொல்றேன், இந்த பீச் ஜுமேரா ரோட் சைடு. ஏன்னா வந்து துபாய் வந்து நாங்க 3 வருஷம் சொச்சம் ஆச்சு டிரைவிங் லைசன்ஸ் தான் எடுக்கிறதுக்கு. அப்போ எடுத்தப்போ யார் எடுத்து வச்சிருந்தோம்னா நான், ஹரி ப்ரோ, கார்த்திக், ஷான். அப்ப என்ன பண்ணுவோம், கார் வந்து ரெண்ட்டுக்கு எடுப்போம். இந்த இ காரு, யூபர் இதுலலாம் வந்து ரெண்ட் கார் எடுக்கலாம், செல்ஃப் டிரைவிங் கார். அப்ப புதுசா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருப்போம்ல, ஸோ கார் எடுத்துட்டு எங்கேயாவது ட்ரிப் போகணுட்டு இந்த பீச்சுக்கு வந்து குளிச்சிருவோம். பீச்சுக்கு வந்து நடராத்திரி இந்த மாதிரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்துட்டு 2 மணிக்கெல்லாம் வந்து பீச்ல வந்து குளிச்சுட்டு ரிட்டர்ன் அப்படியே இந்த ரோட்ல போகணும். ஸோ அதனால எனக்கு மெமரி அப்படியே இந்த ரோட்ல போகும்போது எனக்கு அப்படியே மெமரைஸ்டா ஞாபகம் நாஸ்டாலஜிக்கா. It was just a beautiful memory